வணக்கம். நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, 6த் குடிமியல் சரிங்களா? 6த் குடிமியல்ல பன்முகத்தன்மை. அலகு 1ல பன்முகத்தன்மை பத்தி பார்ப்போம். இந்த அலகு இதில என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல மதங்கள் என்ன? இந்தியாவுல எத்தனை பெர்சன்டேஜ் மக்கள் பேசும் மொழி என்ன? அ அதேமாரி இந்தியாவுல உள்ள அதிக மழை பெறும் பகுதி, இந்தியாவில் குறைவான மழை பெறும் பகுதி பத்தி முக்கியமான விஷயங்கள் பத்தி பார்ப்போம். சரிங்களா? அதாவது திராவிடர்கள், நிக்டோரியல், ஆரியர்கள், ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர் போன்ற நவீன இந்தியா இனத்தின் ஒரு பகுதியாக உள்ளனர். மேலும் இந்தியா பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தங்கினர். சரிங்களா? அதாவது இவ்வாறு இடம்பெயர்ந்து தங்கியதே இந்தியா பன்முகத்தன்மை மேலோங்கி இருந்தது. இதெல்லாம் சும்மா மேட்டாப்ல தான். முக்கியமான கொஸ்டின் வரும். அத பத்தி பார்ப்போம். சரிங்களா? அதாவது கண்டம் எனப்படுவது மலைகள், பீடபூமி, சமவெளி, ஆறுகள், கடல்கள், பள்ளத்தாக்கு பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலை கொண்ட பரந்த நிலப்பரப்பாகும். இவ்வனைத்தையும் இந்தியா பெற்றிருப்பதால் இந்தியா துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் மலைகள் இருக்கு, பீடபூமி இருக்கு, சமவெளி இருக்கு, ஆறுகள் இருக்கு, கடல்கள் இருக்கு, பள்ளத்தாக்கு போன்ற பல இயற்கை பிரிவு இருக்கு. இதனால் இந்தியா ஒரு துணை கண்டம் என சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கை மற்றும் அதன் நிலவியல் காரணங்கள் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்கிறது. அதேமாரி காப்பி, தேயிலை போன்ற தோட்டப்பயிர்கள் தொழிலுக்கு உகந்தா. இது காப்பி, தேயிலை இதெல்லாம் நம்மளுக்கு தோட்டப்பயிர் தான். சரிங்களா? அதேமாரி மேகாலயா உள்ள மவுசின்ட்ரம் அதிக மழை பெறும் பகுதி. அதாவது மேகாலயால மவுசின்ட்ரம் அதிக மழை பெறும் பகுதி. அதேமாரி ராஜஸ்தான்ல ஜெய்சால்மர் குறைவான மழை பெறும் பகுதி. மவுசின்ட்ரம் அதிக மழை பெறும் பகுதி. அது எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு கேட்டால் மேகாலயால. ஜெய்சால்மர் குறைவான மழை பெறும் பகுதி. அது எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு கேட்டால் ராஜஸ்தான்ல. சரிங்களா? அடுத்து இந்தியாவில் உள்ள மதங்கள் பற்றி பார்ப்போம். சரிங்களா? இந்தியாவில் என்னென்ன மதங்கள் இருந்தால் இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், ஜெராஸ்ட்ரிய மதம் போன்ற எண்ணற்ற மதங்கள் இந்தியாவில் தலை தூங்கியிருக்கு. அதேமாரி குடும்பம் மற்றும் சமூகம் கேட்டால் ஒரு சமூகத்தின் அடிப்படை அளவு குடும்பம் தான். குடும்பம் என்பது 2 வகைப்படும். ஒரு கூட்டு குடும்பம், தனி குடும்பம். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? அதாவது 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் இருந்தது. இதன் காரணமாக தான் இந்தியாவில் ஆங்கிலம் முக்கிய மொழியாக எழுச்சி பெற்று பள்ளி, கல்லூரி, அலுவலகங்கள், அன்றாட வாழ்வில் ஆங்கிலம் பெருமளவு பயன்படுத்தப்படுகிறது. அதேமாரி மொழிசார் பன்முகத்தன்மை பற்றி பார்ப்போம். சரியா? மொழிசார் பன்முகத்தன்மையில் இந்தியா 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கின்படி இந்தியாவில் 122 முக்கிய மொழிகள். சரிங்களா? 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளும் கொண்டுள்ளது. மொழி குடும்பம் கேட்டால் 4. அது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தோ ஆரியன் மொழிகள், திராவிடன், ஆஸ்திரோ ஆஸ்டிக், சீன திபெத்தியன். இதெல்லாம் மொழி குடும்பங்கள் தான். இந்த 4 முக்கிய மொழி குடும்பங்கள் தான். அதில் தமிழ் மொழி மிக பழமையான ஒரு திராவிட மொழி அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் மொழி மிக பழமையான ஒரு திராவிட மொழின்னு சொல்றாங்க. இந்தியாவில் பேசப்படும் முக்கிய மொழிகள் 5 மொழிகள் எத்தனை பெர்சன்டேஜில் இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? அதில் ஹிந்தி தான் அதிக மக்கள் பேசுகிறாங்க. ஹிந்தி எத்தனை 43.63% ஹிந்தி இந்தியாவில் மக்கள்லாம் அதிகமாக பேசுகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வங்காளம். வங்காள மொழிக்கு பார்த்தீங்கன்னா 8.30% வங்காள மொழி மக்கள் பேசுகிறாங்க. அடுத்து தெலுங்கு பார்த்தீங்கன்னா 6.93, மராத்தின்னு கேட்டிங்கன்னா 7.09, தமிழ் மொழி 5வது இடத்துல இருக்குது. தமிழ் மொழி 5.89, 5வது இடத்துல இருக்குது. அதனால் 5.83 கூட ஷார்ட்கட்டாக வச்சிடலாம். சரிங்களா? அடுத்து பாக்ஸ் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணைப்படி 22 மொழிகள் நம்மளுக்கு அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அதில் 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது. தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது 2004 நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? அதேமாரி அதேமாரி ஒரு 6 மொழிகள் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. அதுன்னு கேட்டால் சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது 2005. சரிங்களா? தெலுங்கு மற்றும் கன்னடம் 2008. சரிங்களா? தெலுங்கு மற்றும் கன்னடம் 2008. மலையாளம் கேட்டால் 2013ஆம் ஆண்டு. ஒரியா 2016ஆம் ஆண்டு. சரிங்களா? ஒரியானா ஒடிஷா. ஒடிஷாவில் உள்ள மொழி கேட்டால் ஒரியாம்பாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசம் உள்ளன. இது அசால்ட்டாக எடுக்க வேண்டாம். இது இப்போதைக்கு ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசம் மாற்றிட்டாங்க. சரிங்களா? இப்போ கரண்ட் நியூஸ். சரிங்களா? அதாவது இந்தியாவில் 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசங்களும் உள்ளன. அதேமாரி இது இந்தியாவில் தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றில் 60% தமிழ்நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டவை. பெரும்பாலும் தமிழ் மொழியில இருக்குது. சரிங்களா? இந்தியாவில் தொல்லியல் துறை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றில் 60%
தமிழ்நாட்டிலேருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பெரும்பாலான அது என்னன்னா தமிழ் மொழியில தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு டான்ஸ் எந்தெந்த ஸ்டேட்லலாம் இருக்கு பார்ப்போம். கதக்குங்கிற டான்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா வட இந்தியாவில். கதக்கு வந்து வட இந்தியாவில். அதேமாரி சத்ரியாங்க கேட்டால் அஸ்ஸாமில் வந்து சத்ரியா. அஸ்ஸாமில் வந்து சத்ரியான்னு இருக்குது. மணிப்பூரில் வந்து மணிப்புரி. ஒடிசாவில் வந்து ஒடிசின்னு வரும். அடுத்து பாருங்க, வட இந்தியாவில் வந்து புகழ்பெற்ற இடம் கேட்டால் கதக்கு. அஸ்ஸாமில் வந்து சத்ரியா. மணிப்பூர்லேருந்து மணிப்புரி. ஒடிசாவில் வந்து ஒடிசி. ஆந்திர பிரதேஷ் வந்து குச்சிப்புடி. யக்ஷகனா வந்து கர்நாடகா. தமிழ்நாட்டில் வந்து பரதநாட்டியம். கேரளாவில் வந்து கதகளி. சரிங்களா? அதாவது இந்தியாவில் வந்து புகழ்பெற்ற நடனங்கள் வந்து பார்ப்போம். கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். இதெல்லாம் எங்கன்னு கேட்டால் தமிழ்நாட்டில். அடுத்து வந்து தெய்யம், மோகினி எங்க கேட்டால் கேரளாவில். சரிங்களா? அடுத்து வந்து பங்காரா எங்க கேட்டால் பஞ்சாப்பு. கார்பா, தாண்டியா இது ரெண்டும் எங்கன்னு கேட்டால் குஜராத்து. கல்பெலியா, கூமர் எங்கன்னு கேட்டால் ராஜஸ்தானில். கல்பெலியா, கூமர் எங்கன்னு கேட்டால் ராஜஸ்தானில். அதான் ராசலீலான்னு கேட்டால் எங்கன்னு கேட்டால் உத்தரப்பிரதேசம். உத்தரகாண்டில் வந்து சோலியா. அஸ்ஸாமில் வந்து பிகு. சரிங்களா? அஸ்ஸாமில் வந்து பிகுங்கிற டான்ஸ் ஆடுறாங்க. அதேமாரி இந்தியா வந்து ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்கியது. சொச்சோடான நமது சுதந்திர இந்தியாவில் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் வந்து இடம்பெற்றது. அதாவது வேற்றுமையில் ஒற்றுமை என்று கூறினது யாருன்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு. அது எந்த நூலில் இருக்குன்னு கேட்டால் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நூலில் எழுதின யாருன்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு தான். சரிங்களா? அதேமாரி இந்தியா வந்து பல்வேறு இன மக்கள் காணப்படுவதா இந்தியா வந்து இனங்களின் அருங்காட்சியகம் என யார் சொல்கிறான்னு கேட்டால் சுமித்து தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து ஒரு இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சுமித்து வந்து நம்ம இந்திய நாட்டை வந்து பெருமையாக சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்து இதெல்லாம் ஆல்ரெடி படித்தது தான். இந்தியாவில் வந்து 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்குப்படி இந்தியா வந்து 122 முக்கிய மொழிகளும் 1599 பிற மொழிகளும் கொண்டுள்ளதுன்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம வந்து இதை பற்றி பார்ப்போம். சரியான விடை தெரிந்தது பார்ப்போம். இந்தியாவில் வந்து டேஷ் மாநிலம் டேஷ் யூனியன் பிரதேசம் உள்ளதுன்னு கேட்டால் இந்தியாவில் வந்து 28 மாநிலங்களும் 9 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் கொஞ்சம் இதில் தவறாக இருக்குது. சரிங்களா? இந்தியா ஒரு டேஷ் செஞ்ச அளவு இந்தியா ஒரு துணை கண்டம். மிக அதிக மழை பெறும் போதுன்னு கேட்டால் மேகாலயா, மவுசின்ரம். கீழ்கண்ட எந்த மதம் இந்தியாவில் இல்லைன்னு கேட்டால் சீக்கிய மதம், இஸ்லாமிய மதம், ஜெராஸ்டிய மதம் இந்தியாவில் இருக்குது. கான்ஃபியூஷியன் மதம் இந்தியாவில் கிடையாது. அங்கே எங்கே உள்ள மதம் கேட்டால் அது வந்து சைனாவில் உள்ள மதம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழி எத்தனை கேட்டால் 22. டேஷ் அதாவது எந்த மாநிலத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சது தான் கேரளா. மோகினி ஆட்டம் எங்கன்னு கேட்டால் அது வந்து கேரளா தான். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இந்த நூலை எழுதியவர்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடை உருவாக்கி யாருன்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு. வி.ஏ. ஸ்மித் இந்தியாவை எப்படி சொல்கிறாங்கன்னா இனங்களின் அருங்காட்சியகம். அதேமாரி கோடிட்ட இடங்களை நிரப்புக பற்றி பார்ப்போம். ஒரு பகுதியில் டேஷ் நடவடிக்கைகளை அப்போதைய நிலவியல் கூறுகள் காலநிலை பெரிதும் தீர்மானிக்கிறதுன்னு கேட்டால் பொருளாதார நடவடிக்கை தான் அப்போதைய நிலவியல் கூறுகள் காலநிலை பெரிதும் தீர்மானிக்கிறீங்க. மிகவும் குறைந்த மலைப்பகுதி ஜெய்சால்மர் எங்கே இருக்குன்னு கேட்டால் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். எங்கன்னு கேட்டால் அது மேகாலயாவில். தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு கேட்டால் 2004. பிகு திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுதுன்னு கேட்டால் எங்கன்னு கேட்டால் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் அஸ்ஸாமில் தான் பிகு திருவிழா கொண்டாடப்படுது. இதில் வந்து பொறுத்து வந்து நிக்டோரியர்கள் என்னன்னு கேட்டால் அது ஒரு இந்திய இனம். நிக்டோரியா கேட்டால் அது இந்திய இனம். அடுத்து கடற்கரை பகுதியில் என்னன்னு கேட்டால் மீன்பிடி தொழில் தான் இருக்கும். கடற்கரை பகுதி மீன்பிடி தொழில். ஜெராஸ்டியம் கேட்டால் அது ஒரு மதம். ஜெராஸ்டியர்னு கேட்டால் அது ஒரு மதம். வேற்றுமை ஒற்றுமை உள்ளங்காட்டு இந்தியா வந்து வேற்றுமை ஒற்றுமை நாடாக விளங்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பால்ட்டி செகண்ட் அதாவது ஃபஸ்ட் டேர்மில் 2வது டாபிக் வரும். சரிங்களா? நன்றி.